போன +2 எக்ஸாமும் 10th எக்ஸாம் நடக்கும்போது பள்ளிவாசலும் தேவாலயத்திலும் பெருமா கோயிலையும் சிவன் கோயிலையும் மொத்தமும் வாத்தியார் தான் அர்ச்சனை பண்ணிங்கிறாங்க. எந்த பையனாலையும் எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண அந்த ஆர்டர் வந்துடக்கூடாது, எவனாலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி காப்பி அடிக்கக்கூடாது, ஆமாம் ஸ்குவாடு வரும்போது அவன் பிட்டு எடுக்கப்படாது. ஆனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் சேர்த்து பரம் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நானே 2006 ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக போய் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தேன். இப்போல்லாம் 10 நிமிஷத்துக்கு முந்தி கொடுக்கணுமில்ல, கொடுத்து அவன் படிக்கிறான். படிக்கிறது படித்த பிற்பாடு நானே அனௌன்ஸ் பண்ணேன், எப்பா யாராவது இருந்தால் கொடுத்துருங்கப்பான்னு. 10 நிமிஷம் பொறுத்து ஒரு பையன் ஓடி வந்து மொத்த பெட்டு பேண்ட்டு போய் இந்த சாக்ஸில் இருந்து அவனுக்கு எங்கெங்கே வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். எங்கெங்கே நம்ம தேடணுமோ அவன் நம்ம ஒரு சட்டம் போட்டால் அவன் ஒரு பிரில்லியண்ட்டாக வேலை செய்வான். மொத்தத்தையும் எடுத்து ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கிற பெட்டுங்களை அவன் அவ்வளவும் கொடுத்துட்டான். உன் சத்தியத்தை நேர்மையை பாராடப்பாயா ஒன்று கூட இல்லை, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா 10 நிமிஷத்தில் படிச்சுட்டான் மொத்தத்தையும். அவன் உள்ளே வச்சுங்கிறது ஒன்றுமே வரலன்றது முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ நம்ம ஒரு வாத்தியார் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலே அவரை விட ஒரு உயர்ந்தவங்க உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துடுது. நெருக்கடி வந்துருக்குது சார். அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலத்தில் போய் பண்ண முடியாது இப்போது. அதனால் அவனையும் நம்ம ரசித்து தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும்.